ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்களா, பிகா இருக்காருங்க, அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிடலாமா? அப்பையிலேருந்து சரி, இப்போவும் சரி. அப்பையிலேருந்து யார் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ உள்ள டிஎம்கே கவர்மெண்ட் தான் அந்த சென்னை ஹோல் தமிழ்நாடே டெவலப் பண்ணதே டிஎம்கே கவர்மெண்ட் தான். ஸோ அவங்க வந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். வட மாநிலமா பிஜேபி, சவுத்தா டிஎம்கே அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு பார்த்தாலே இந்த பீகார் சைடில் நம்ம தமிழ்நாட்டு லாரி போனால் டிஎன் லாரி போனாலே அதை எதிர்க்கிறாங்க, கல்லெடுத்து அடிக்கிறாங்க, நம்ம லாரி டிரைவர்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. இங்கே தமிழ்நாடு ரொம்ப சேஃப்டி இருக்கா. நான் சென்னையில் அங்கே 2008 நாங்கள் ஒர்க் பண்ணிட்டாங்க. பிஜேபி அங்கே என்ன அங்கே ரொம்ப தப்பாக பண்ணுறாங்க. இது நல்லா இருக்கு. திமுக ஹிந்தி போஸ்டர் போட்டு நார்த் மெட்ராஸில் சவுகார்பேட்டிலலாம் ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணதா தெரியும். வேணும்னா யூடியூப்பில் எடுத்து பாருங்கள். ஏன் மோடி ஆள்ற அவர் குஜராத்லேயே காலை உணவு திட்டம் இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்குது. சில ஏரியாஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. திருப்பூர் சைட்லலாம் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது கம்பேரிசனே தப்பாக இருக்குது ப்ரோ. டிவிகே டிஎம்கே வந்து கம்பேரிசன் வந்து ரொம்ப தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்சி ப்ரோ, இது வந்து கம்பேரிசனே தப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து பண்ண முடியாது. ஆனால் இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து கொண்டு வராங்க. இதுக்கு வந்து எல்லா கட்சியுமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ எஸ்ஆர் வருதோ வரலையோ, நம்ம வந்து ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா இந்த கட்சிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ எஸ்ஆர் டிசைட் பண்ணக்கூடாது. எஸ்ஆர் வந்து வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 கட்சி இருக்குது. 10 கட்சியில் வந்து 6 கட்சி ஓகே சொல்லலாம், 4 கட்சி வேண்டாம்னு சொல்லலாம். இப்போ மெஜாரிட்டி தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை, சாதாரணமாக ஆளை பார்த்தா பானிபூரி விற்கிறவன் தான் சாதாரணமாக ஆளுன்னு தோணும். அப்போ தமிழனுங்கெல்லாம் மாட்டுக்கால பாம்பேலையும் பெங்களூர் அல்சூரில் எங்கள் அத்தை மாமா இருக்காங்க, அவங்க குடும்பம் இருக்கு, அவங்களாம் ஓட்டு போட வேணாமா அந்த ஊரில்? இல்லை, அது துன்புறுத்துறாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு ஃபேக் நியூஸ் தான் ப்ரோ. அதெல்லாம் யார் எங்கே வேணால் வேலை பார்க்கலாம் ப்ரோ. அது அவங்கவுங்க உரிமை. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் ஓட்டு போட்டு அவங்க நம்ம மாநிலத்தை முதல்ல, நம்ம நாட்டை முதல்ல நம்ம பார்க்கணும். வடக்கன்ஸ் வந்து இங்கே வந்து நிறைய ஓட்டு போட்டு இங்கே வந்து அவனுக்கு போடுற ஓட்டுமே யாருக்கு போட போகிறானுங்க? அவனுங்களுக்கு தான் போட போகிறானுங்க. இப்போ நீங்களே 2 பேர் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு யாருக்கு ஃபேவரட்டிசம் பண்ண போகிறீங்க? திமுக எஸ்ஐஆர் வேணும்னு கேட்டாங்க. ஆர்கே நகர் எலெக்ஷனில் ஏதோ தப்பு நடக்குது, அதுக்காக எங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுங்கன்னு கேட்டாங்க திமுக. இப்போ வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க நினச்சா வேணும் வேணான்னு சொன்னால் எல்லாம் சொல்கிறாங்க ப்ரோ, இந்த ஆட்சி வேணாம், மாற்றணும்னு சொல்கிறாங்க. என்ன மாற்ற வேணும்னு சொல்லணும்ல. இங்கே என்ன இல்லை? ஃபஸ்ட்டு எல்லாமே இருக்குது. பெண்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கீங்க, பசங்க வந்து எல்லாமே கிடைக்குது இங்கே. அது என்ன மாற்ற வேணும்னு அவங்க சொல்லணும். அடுத்து தான் அவங்க இதை எடுக்க முடியும். நார்த் இந்தியனுக்கு ராஜஸ்தான் போகும்போது தமிழில் பேசுகிறாங்க, புறநானூறு திருக்குறள்லாம் சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் வேணான்னு சொல்லி விரட்ட முடியுமா? ஃபஸ்ட்டே காங்கிரஸ் மாதிரி இருக்கா. காங்கிரஸ் இஸ் ஃபைன். ஓகே, இப்போ பிஜேபி வந்துட்டேன்னா, அங்கே மூட்டி வந்துட்டேன்னா ரொம்ப அங்கே அது மாதிரி தப்பாக பண்ணுது. அதான் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. எல்லாருமே வந்தார வாழ வைக்க தமிழ்நாடு தான். நம்ம சென்னை எடுத்துக்கிட்டாலே யாருமே சரி, எல்லா ஸ்டேட்லேருந்து வேலை பார்க்குறாங்க. யாரையுமே இங்கே எதுவுமே பண்ணல. எல்லா இடத்துலையும் வேலை தான் பார்த்துருக்காங்க. அவங்க கேட்குறது என்னென்னா, ஜஸ்ட்டு வந்து தமிழர்கள் வந்து அவங்களோட வேலை வாய்ப்பை வந்து பறி போயிடுது. ஸோ அதோட சில ஆதங்கத்தில் தான் அந்த மாதிரி யாராவது இது பண்ணுறது, இதை தப்பாக வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்குள்ளே நம்ம நாட்டில் என்ன இருக்கோ அதுக்கு அவங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறம் வெளி மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம நாடு கொஞ்சமாவது உருப்படும். ராகுல் காந்திக்கு அரசியல் சட்டத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒரு புக்கை வச்சுட்டு அலைஞ்சா அரசியல் சட்டம் தெரியும்னு அர்த்தம் இல்லை. இந்தியா தங்க வட இந்தியர்கள் எதுக்கு பேசுகிறீங்க? சரி, வட இந்தியர் ராகுல் காந்தி எதுக்கு கூப்பிட்டு வர்றாரு ஸ்டாலின்? வட இந்தியர் தேஜஸ்வி எதுக்கு இவர் போய் ஹெல்ப் பண்ணுறாரு? இந்தியாவை அழிக்கிறதே வந்து பிஜேபி தான். இப்போ பிஜேபி ஆள்ற எத்தனை மாநிலத்தில் வந்து காலை உணவு திட்டம் இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் புதுசாக ஒரு விஷயம் வருதுன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். அது என்ன டிசிஷனுக்காக நமக்கு கொண்டு வந்திருக்காங்க, அதோட பர்பஸ் என்ன, ஃபஸ்ட்டு அதுவே மக்களுக்கு வந்து புரிதல் இல்லை. ஒரு விஷயம் ஒன்று வருதுன்னா அதை வந்து பிளைண்டாக எதிர்க்கிறாங்க, இல்லை பிளைண்டாக நம்பிடுறாங்க. எந்த கட்சி வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட குறிக்கோள் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ரொபகேண்டா எப்படி இருக்குது, அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குது, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் டிசைட் பண்ணும் யார் வராங்கங்கிறது. எஸ்ஐஆர் டிசைட் பண்ணாது. இதுதான் என்னோட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்களா, பிகா இருக்காருங்க, அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிடலாமா? திமுக ஹிந்தி போஸ்டர் போட்டு நார்த் மெட்ராஸில் சவுகார்பேட்டிலலாம் ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணதா தெரியும். வேணும்னா யூடியூப்பில் எடுத்து பாருங்கள். அப்பையிலேருந்து சரி, இப்போவும் சரி. அப்பையிலேருந்து யார் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ உள்ள டிஎம்கே கவர்மெண்ட் தான் அந்த சென்னை ஹோல் தமிழ்நாடே டெவலப் பண்ணதே டிஎம்கே கவர்மெண்ட் தான். ஸோ அவங்க வந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். கம்பேரிசனே தப்பாக இருக்குது ப்ரோ. டிவிகே டிஎம்கே வந்து கம்பேரிசன் வந்து ரொம்ப தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்சி ப்ரோ, இது வந்து கம்பேரிசனே தப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து பண்ண முடியாது. ஏன் மோடி ஆள்ற அவர் குஜராத்லேயே காலை உணவு திட்டம் இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்குது.
அப்படின்னு பார்த்தாலே இந்த பீகார் சைடில் நம்ம தமிழ்நாட்டு லாரி போனால் டிஎன் லாரி போனாலே அதை எதிர்க்கிறாங்க, கல்லெடுத்து அடிக்கிறாங்க, நம்ம லாரி டிரைவர்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க, ஒரு கொலை முயற்சிக்கு கூட தயங்காமல் இது பண்ணிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதுவும் தப்பு தானே. சில ஏரியாஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. திருப்பூர் சைட்லலாம் கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தமிழ்நாடு ரொம்ப சேஃப்டி இருக்கா. நான் சென்னையில் எங்கே 2008 நாங்கள் ஒர்க் பண்ணிட்டாங்க. பிஜேபி மாதிரி பிஜேபி அங்கே என்ன எங்கே போகிறேன்னா பிஜேபி அந்த ஹிந்து முஸ்லீம் அங்கே ரொம்ப தப்பாக பண்ணுறேன். இது நல்லா இருக்கும். வட மாநிலமா பிஜேபி, சவுத்தா டிஎம்கே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்னால இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வட மாநிலங்கள் இருந்து வந்திருக்கவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தா தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு அரசியல் புரிதல் இருக்காது, நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் புரிதல் இருக்காது. அவங்களுக்குலாம் ஓட்டுரிமை கொடுத்தா டைரெக்டாக வந்து பிஜேபி சைடு வந்து போயிருமே. ஏன்னா அவங்க எல்லாருமே அதிகமாக பிஜேபி தான் ஆதரிக்கிறாங்க. அது வந்து பொதுவான கருத்தாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து கணக்கெடுப்பு எடுக்கும்போது இல்லை சர்வே எடுக்கும்போது வேறு மாதிரி ஒரு ரிசல்ட் கூட வரலாம். இப்போ வட மாநிலத்தில் வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லை டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது வந்து நம்ம பயாஸ்டாக எல்லாருமே பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம பொதுவாக எதுவுமே சொல்ல முடியாது. திமுக வந்து 200 தொகுதியில் ஜெயிப்போம்னு சொல்லாரு ஸ்டாலின், ரைட்? முதலமைச்சர் சொல்கிறார். அப்படின்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, எத்தனை பேர் வந்தாலும் பார்த்துக்கலான்னு இருக்க வேண்டியதான தைரியமா? ஏன் பயப்படணும்? தமிழனுக்கு தெரியும்ல தமிழன் யாருன்னு. டீமோட இதுன்னு தான் சொல்லலாம். இந்த எலெக்ஷன் டைமில் வந்து சொல்லுவாங்க, இதே வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து எத்தனையோ இது வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆனது, ஆனால் அதை பற்றி யாருமே பேசல. இப்போ வந்து சென்னையில் ஒரே ஒரு ஜோன் தான் மாற்றுறாங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையானதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் பிரச்சனையானதுன்னா வந்து அவங்க எங்கே அந்த பாரிஸ் கார்னரில் ரிப்பன் பில்டிங், அது எவ்வளோ ஒரு முக்கியமான இடம். அங்கே வந்து அவங்க ஒருத்தவங்க பிரச்சனைக்காக எவ்வளோ பெரிய வாழ்வாதாரம் பாதிக்குது அந்த இடத்துல போராட்டம் பண்ணாங்கன்னா. ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட் ரூல் படி தான் பண்ணும். அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. திருப்பூரில் என்ன தொழில் நடக்குது? பணி தொழில். அதில் வேலை செய்கிறவங்க யாரு? நார்த் இந்தியன் தானே. நீங்கள் திருப்பூருக்காரர் தானே, உங்களுக்கே தெரியும்ல. ஏன்னா இப்போ வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னாலுமே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் 1000 ரூபாய்க்கு செய்கிற வேலையை 500 ரூபாய்க்கு ஒருத்தன் செய்கிறான், ஒருத்தன் 400 ரூபாய்க்கு செய்கிறான், ஒருத்தன் 200 ரூபாய்க்கு வந்து செய்கிறேன்னு செஞ்சுட்டு இருக்கான். அது என்னங்கிறது நான் சொன்னல, அதை பற்றி உங்களோட அதான் ஓட்சோரி நடந்திருக்கு. மோடியே வந்து ராகுல் காந்தி வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் போட்டு சொன்னார், விட்னஸோட சொன்னார். ஒரு ஆள் இருக்காரு, அவர் பேரில் வந்து 10 பேர் ஓட்டு போடுறாங்க, அந்த மாதிரி நடக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஓட்சோரியை பற்றி பேசி தான் ஆகணும். அது இந்த பாயிண்ட்டை பற்றி என்ன? கண்டிப்பாக அது வந்து என்னை பொறுத்தளவு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போது கேரளா இதுலலாம் வந்து ஸ்டேட்லலாம் ஒரு வச்சுருக்காங்க ஒரு இது வந்து 80% வந்து கேரளையன்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு 20% தான் அதர் ஸ்டேட்டில் ஒருத்தவங்களாம் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டேட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டு பீப்புளுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நல்லது. ஸோ அதுக்காக மற்ற ஸ்டேட்டு இருக்கவங்களே நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்ல வேணாம், அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நமக்கு கொடுக்கணும். திரும்பி பறிபோகுன்னா அதை காக்கிறது வந்து நம்மளோட தமிழ்நாட்டு அரசோட கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மாண்புமிகு சிஎம் சார் அவர்கள் தான் பார்க்கணும். அவங்க தான் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு முன்னுரிமை எடுத்து இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ ப்ரெசென்டிங்கில் இருக்க ஆளுங்கட்சி தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்காரு. அவங்க இங்கே வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காரவங்க வந்து வடக்கன்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணலாம் போகிறதில்ல. நம்ம வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கே ஒரு தடை இருக்குது. இங்கேருந்து போகிற ஒரு டிரைவர் அவங்க வந்து போய் அந்த ஷிப்மெண்ட்டை போய் இறக்கிட்டு திரும்பி வர போகிறாங்க, அதுக்கே அவங்க அடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஃபேமிலியே செட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே ரேஷன் கார்டே இருக்குது, ரேஷன் கார்டு, ஓட்டு உரிமை எல்லாமே இருக்குது, ஆதார் எல்லா கருவுமே இருக்குது. அதனால் அதெல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ வர எலெக்ஷனில் வந்து யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ரொம்ப லைக் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. லைக் கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது, அரசியல் கிளைமேட். இப்போ எனக்கு வந்து ஒன்று இருக்கும், பட் நான் வந்து அது வெளிப்படையாக நான் பப்ளிக்காக சொல்ல முடியாது. வர எலெக்ஷனில் சிஎம் எலெக்ஷனில் சொல்கிறீங்களா இல்லை இப்போ வர 2027 எலெக்ஷன்? அதில் மேபி எனக்கு தெரிஞ்சு விஜய் ஜெயிக்கலாம். மேபி விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தது வந்து அவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு புரிதலோடு ஆரம்பிச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன். அவங்க எல்லாருமே ஆரம்பிக்கும் போது ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்தாங்க. அந்த நோக்கம் இப்போ யார்கிட்டையும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் அவங்கள்ட்ட இருந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு செய்யணுங்கிற ஒரு இது எல்லாமே இருக்குது. அந்த பிளானிங் யாருமே இப்போ சரியாக பண்ணுறதில்ல. இப்போ